Hi friends, welcome to Pranav Samayal. Pranav Samayal channel first time பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து நான் குக்கர்ல தான் வேக வைக்க போறேன். நல்லெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், ஒரு வெங்காயம், லைட்டா வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி, வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வந்து லைட்டா வதங்கினா போதும். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மட்டனுக்கு கொஞ்சமா தேவையான அளவு உப்பு, வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டனை உள்ள சேர்த்துக்கலாம். இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நாலு விசில் வச்சு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து குக்கரில் வேக வைக்கல அப்படின்னாலும் நார்மலாக வானல்லையுமே வந்து வேக வைக்கலாம். 4 விசில் வரட்டும். ஒரு மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 10 மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 முந்திரி, ஒரு 1/4 மூடி தேங்காய், இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு வானலில் தாளித்து எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த மட்டனுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கறிவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், 15 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மட்டனில் வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா,
எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்குல்ல, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லாவே வந்து சுண்டி வரணும். அந்த அளவுக்கு வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆகணும். இப்போது வேக வச்சுருக்க மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகணும். நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதை வந்து 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து நல்லா ட்ரை ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடும். 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நடுவில் வந்து எடுத்து கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக வாசனையாக இருக்குது. நம்ம மசாலா எல்லாமே நல்லா பாருங்கள் மட்டனோட நல்லா ஒட்டி இருக்கு. மட்டன் மசாலா மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு லைட்டாக கிளறிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட பிரணவ் சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.